அனைவருக்கும் வணக்கம். ஐஐடி மெட்ராஸில் வந்து நான் டீச்சிங் போஸ்ட் வந்து ஒரு 64 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 12/2/2024 12/3/2024 வரை ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதற்கான அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் சென்னையில் வந்து Indian Institute of Technology Madras, Chennai invite online application, Indian nationals possessing record academic qualification, relevant work experience. உங்க கேட்டிருக்கிற அந்த அகடமிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. நான் டீச்சிங் போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டீச்சிங் இல்லாத நான் டீச்சிங் சப்போர்ட்டிங் ஒர்க் இருப்பாங்களா அகடமியில் அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படிங்கிற அந்த 3 டைப்பில் வந்து இந்த வேகன்சி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட், ஏஜ், அப்பர் ஏஜ் லிமிட்டு, அப்புறம் பே மேட்ரிக்ஸ் லெவலு, இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து அன்ரிசர்வ்ட், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இதில் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஏல வந்து சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரில் வந்து 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். லெவல் 12ல் இதற்கான சேலரி ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்டில். அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரில் வந்து 45 வயசு வரைக்கும், லெவல் 10ல் 2 வேகன்சி. ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் 45 வயசு வரைக்கும், லெவல் 10ல் வந்து ஒரு வேகன்சி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குரூப் பியில் வந்து ஜூனியர் சூப்பர்டென்ட் 32 வயசு வரைக்கும், லெவல் 6ல் வந்து டோட்டலாக 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸரில் 32 வயசு வரைக்கும் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க லெவல் 6 பே ஸ்கேலில். ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரில் வந்து 32 வயசு, லெவல் 6ல் 3 வேகன்சி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் 27 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. லெவல் 3 இதற்கான சேலரி 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குக்கில் வந்து 2 வேகன்சி 27 வயசு வரைக்கும், டிரைவர் 27 வயசு, செக்யூரிட்டி கார்டு 27 வயசு. இவங்க எல்லாத்துக்குமே வந்து லெவல் 3, டிரைவருக்கு மட்டும் லெவல் 1ல் வந்து பே மேட்ரிக்ஸ் அந்த பே ஸ்கேல் இருக்கும், 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் பே மேட்ரிக்ஸ் லெவல் 3ல் வந்து ரிசர்வ்டு ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து, அதாவது டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு. ஃபார் டீடைல்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அதர் ரெக்யூர்மெண்ட்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு கோ த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் மே சப்மிட் தேர் அப்ளிகேஷன் ஆன்லைன் இந்த ப்ரிஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிள் ஆன் த இன்ஸ்டியூட் ரெக்யூர்மெண்ட் வெப்சைட்டில். இந்த வெப்சைட்டில் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். த ரிக்வஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நோட்டிஃபைடு போஸ்டர்ஸ் கிவன் அனெக்சர் 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 12/3/2024 5:30 மணி வரைக்கும் தான். இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட்டு 12/3/2024. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ இதுக்கான அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th 12th யூஜி, பிஜி, பிஹெச்டி மார்க்ஸ், ஆல் செமஸ்டர், இது எல்லாமே டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். முனிசிபாலிட்டியில் கொடுத்தது, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரிஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதே போல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வந்து ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆர்கனைசேஷன் லெட்டர் ஹெட்டில் டேட்டு, இஷ்யூ நேம், டேட் ஆஃப் இஷ்யூ, அப்புறம் நேம் ஆஃப் டெஸ்டினேஷனு, ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் ஒர்க்கு, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸு, சிக்னேச்சரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அல்லது ஓனர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் அவங்களுடைய சீலு, which makes the candidate eligible for applying the said post. ஸோ இது எல்லாம் இருந்தால் தான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. சேலரி சர்டிஃபிகேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன் கேண்டிடேட் இவங்க பே பண்ண தேவையில்ல. ஸோ இது ஒரு நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன் கேண்டிடேட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கேண்டிடேட் அப்ளைங் மோர் தென் ஒரு போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது கூடவே விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ஏசிஆர், அந்த ஏபிஏ ஆர் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இவங்களுக்கு வந்து கேண்டிடேட் வித்தவுட் என்ஓசி வில் நாட் பி பெர்மிட்டட் அப்பியர் த ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து அலோ பண்ண மாட்டாங்க என்ஓசி இல்லை அப்படின்னா. ஸோ அடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இது வந்து உங்களுடைய இந்த ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டியூட் ரிசர்வ் டு ரைட் டு ஃபில் ஆர் நாட் ஃபில் எனி ஆஃப் தி அட்வர்டைஸ்டு பொசிஷன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் அல்லது ஃபில் பண்ணாமல் விடுறதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் இமெயில் அட்ரஸ் வச்சுங்க, ஏன்னா உங்களுக்கு தான் இதில் தான் வந்து ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட்டுக்கான அந்த கால் லெட்டர் வரும். ஸோ வேறு போஸ்டர்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதனால் ஸோ இமெயில் ஐடி வந்து நீங்கள் வேலிட் இமெயில் ஐடியாக வச்சுங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் போவீங்க ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ குரூப் ஏ பொசிஷன் மட்டும் வந்து கன்சிடர் ஆன் டெபுடேஷன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரூப் பி, குரூப் சி பற்றி எதுவும் சொல்லலை இதில். ஸோ இதுக்கு எந்த வித அலௌன்ஸும் கிடையாது. நீங்கள் செலக்ஷன் ப்ராசஸ் போகிறீங்க அப்படின்னா எந்த வித அலௌன்ஸும் கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த
recruit@iitm.ac.in இந்த வெப்சைட்டில் இந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய கொயரிஸ் வந்து மெயில் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே. இப்போ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கான குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இருக்கணும், அட்லீஸ்ட் 55% மார்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எஜுகேஷன் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே கீழே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டரில் 2 போஸ்ட் மாஸ்டர் டிகிரி இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வித் அட்லீஸ்ட் 55% மார்க்கில் வந்து 5 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஜூனியர் சூப்பர்டென்ட்ல வந்து 9 போஸ்ட், பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புறம் ஹியூமனிட்டிஸ் இன்க்ளூடிங் காமர்ஸ் வித் அட்லீஸ்ட் 60% மார்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறது. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலண்டான சிஜிபிஏவோட ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் இருக்கணும். வித் மிலிட்ரி, போலீஸ், என்சிசி, ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி 6 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. லைட் வெஹிக்கல் மோட்டார் அதில் வந்து 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெஹிக்கிள் மோட்டர் வந்து ஓட்டுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் வந்து 3 வேகன்சி, கிராஜுவேட் பேச்சுலர் டிகிரி அதாவது பிபிபிஎட் முடிச்சிருக்கணும், பிபிஎட் 60% மார்க்கில். ஜூனியர் ரெசிடென்ட் 30 போஸ்ட், பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், குக்கில் 2, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் கேட்டரிங் டெக்னாலஜியில் 60% மார்க்கோட 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிரைவருக்கு 10th 12th முடிச்சிருந்தா ஓகே. லைட் அண்ட் ஹெவி டியூட்டி டிரைவிங் லைசன்ஸ் பேட்சோட இருக்கணும், 2 years எக்ஸ்பீரியன்ஸில். செக்யூரிட்டி கார்டுக்கு 10th படிச்சிருந்தா போதும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டிசரபிள் என்சிசி சர்டிஃபிகேட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ இருந்து அப்படின்னா 12/2/2024 இருந்து இன்னும் 4 நாள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.